நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த ட்ரெயின்ல இருக்க எல்லாரையும் எப்படியாவது காப்பாத்துன்னு நினைச்ச தென்காசியோட ஓல்டு கப்பல் வெளிநாட்டுக்கு போய் எப்படியாவது சம்பாரிச்சு நம்ம குடும்பத்தை டெவலப் பண்ணிடணும்னு நினைச்சு ரஷ்யா ஆர்மிகிட்ட மாட்டிக்கிட்ட இந்தியன் யங்ஸ்டர்ஸ். இது மட்டும் இல்லாம இந்தியா மக்களோட செலவு எந்த பொருள் அதிகமா தேடி இருக்கு இப்படின்ற டாபிக்ல தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சண்முகையா, வாடகத்தி அம்மாள், இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, தென்காசி மாவட்டத்துல ஒரு மலைக்கு மேல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு லாரி பள்ளத்துல கவிழ்ந்துட்டு இருக்கு. அந்த லாரிக்கு விழுந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ட்ராக்கு. உடனே இவங்க போய் அங்க செக் பண்ணி பாக்குறாங்க, அந்த டிரைவர் இறந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா உடனே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இவங்க உடனே ரயில்வே ஸ்டேஷன்ல இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வேலை செய்யறாரு. அவருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு, ட்ரெயினை நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல பாக்குறாங்க. ஆனா அவருக்கு போன் எடுக்கல. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா டார்ச் லைட் எடுத்துக்கின்னு ட்ரெயின் வர்றதுக்கு ஆப்போசிட்ல லைட் அடிச்சுக்கிட்டே ட்ரெயினை நிறுத்திடுவோம், நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த ட்ரெயின்ல இருக்க 10,000 பேரை காப்பாத்திடணும் அப்படின்னு ட்ரெயின் வர்றதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ட்ரெயின் டிரைவர் இவங்களை பார்த்தாலுமே ரியாக்ட் பண்றதுக்கு டைம் கம்மியாயிடுச்சு. அப்போ ட்ரெயின் இவங்களை தாண்டி போகும்போது இவங்க ட்ராக் விட்டு வெளில வந்துடுறாங்க. அப்பவும் ட்ரெயின் நிக்கல. இவங்க உடனே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சத்தம் கேட்டு டிரைவர் வண்டியை நிறுத்துறாரு. நிறுத்திட்ட பிறகு என்ன ஏதுன்னு விசாரிச்சாதான் அப்பதான் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி இங்க லாரி கவிழ்ந்துச்சு, ட்ரெயின் போனா ஃபுல்லா ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்படின்றது. நிறைய டிவி சேனல்ஸ் போய் இன்டர்வியூ எடுக்கும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஹெல்ப் பண்றது இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, ஏற்கனவே புயல் வந்தப்பயும் இந்த மாதிரி நடந்திருக்கு, அப்பயும் நாங்க ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் 92ல் ஒரு புயல் வந்துச்சு. அப்போ இதே மாதிரி ஒரு சம்பவத்தில் நான் தெரியப்படுத்தி ரயில்வேக்கு தெரியப்படுத்தி வண்டியை நிப்பாட்டியிருந்தேன். அப்புறம் ஒரு வண்டி இடையில ஒரு லாரி ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு வண்டி விழுந்துச்சு. இப்போ ஏன் நம்ம நிறைய பொலிட்டிக்கல் நியூஸ் போற டைம்ல இதை ஃபர்ஸ்ட் நியூஸா போட்டோம்னா, இதுவும் நம்ம பேச வேண்டிய விஷயம், நிறைய மீடியா பேசலன்றதுனாலதான் நம்ம இதை ஃபர்ஸ்ட் நியூஸாவே போட்டிருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க யங்ஸ்டர் எல்லாருக்கும் வெளிநாட்டுக்கு போய் கொஞ்சம் நிறைய சம்பாரிச்சு நம்ம ஃபேமிலியை கொஞ்சம் செட்டில் பண்ணிடணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஜென்ட் மூலியமா இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியான துபாய், யுஏஇ இங்கெல்லாம் போறது நார்மல் தான் இந்தியால. அதே சமயத்துல இப்படி போனவங்க ஒரு 35,000 40,000 அந்த சம்பளத்துக்கு தான் போவாங்க. அந்த மாதிரி ஆந்திரா கர்நாடகால இருந்து ஒரு 4 இளைஞர்கள் போயிருக்காங்க. போன பிறகு மறுபடியும் அவங்க ஏஜென்ட் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராரு. என்ன சொல்றாருன்னா, இப்ப ரஷ்யால மிலிட்ரி வார் போகுது இல்ல, அந்த மிலிட்ரியில இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ற வேலை, நீங்க சண்டை போட தேவையில்ல. இப்போ ஒரு குண்டு போடுறாருன்னா இங்க சாப்பாடு எடுத்து போய் கொடுக்கறது, இந்த மாதிரி குண்டு சப்ளை பண்றது, இந்த மாதிரி ஹெல்ப்பர் வேலைக்கு ஆள் தேவை, நீங்க போறீங்கன்னா சொல்லுங்க, மாசம் 2.5 லட்சம் வரைக்கும் சம்பளம் தராங்க அப்படின்னு ஒரு ஐடியாவை இவங்க கிட்ட சொல்றாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இது 40,000 சம்பளம் எதுக்கு, நம்ம 2.5 லட்சம் சம்பளம் கிடைக்குது இல்ல, இங்க போவோன்னு சொல்லிட்டு இங்க எப்படி இந்தியா கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் எல்லாம் வாங்காத டூரிஸ்ட் விசால ரஷ்யா போயிட்டு வேலைக்கு சேர போறாங்க. வேலைக்கு சேர போன நேரத்துல போன உடனே ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்குறாங்க. இப்போ நம்ம வேலைக்கு அக்ரிமெண்ட் சைன் வாங்குவாங்கல்ல, அந்த டாக்குமெண்ட் தான். ஆனா அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாவே ரஷ்யன்லயே எழுதியிருக்கு. இவங்களுக்கு அது என்னன்னே தெரியல. ஆனா ஏஜென்ட் என்ன சொல்றாரு, இல்ல இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசணும், ஒன்னும் இல்ல, சைன் போடுங்கன்றாரு. சரி நீ உங்க சைன் போட்டு வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போன உடனே என்ன பண்றாங்கன்னா, யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டு கன் எல்லாம் கொடுக்குறாங்க. இவங்க இல்ல, நாங்க இந்த மாதிரி இந்த வேலைக்கு வரலையே, நாங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ற வேலைக்கு தானே வந்தோம் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நீங்க இதை வச்சுதான் இருக்க போறீங்க உங்க சேஃப்டிக்கு, நீங்க சண்டைலாம் போட போறது இல்ல அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, இல்ல நீங்க இப்படி சண்டை தான் போட்டு ஆகணும் அப்படின்னு வார்ல அவங்களை இறக்கி விட்டுட்டாங்க. இது எப்படி வெளில வந்ததுன்னா, அங்க இருக்க ஒருத்தர் அவங்களுக்கு போன் எதுவுமே அலோடு இல்லை. ஆனா ரஷ்யா மிலிட்டரியில இருக்கவங்களுக்கு போன் அலோடு இல்லை. அவர்கிட்ட இருந்து போன் வாங்கி வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி இந்தியாவில் இருக்கவங்க தம்பிக்கு அனுப்பியிருக்காரு. இதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நியூஸ் ஆகி இந்தியா கவர்மெண்ட் ஃபுல்லா இதுக்காக ரஷ்யா கவர்மெண்ட் கிட்ட பேசிட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்தியாவில நீங்க மிலிட்டரியில ஆள் வச்சிருந்தீங்கன்னா அதை வெளில அனுப்பிடுங்க, நாங்க எந்த வாரிலையும் கலந்துக்க விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல மாட்டிக்கிட்டு அங்க இருக்க இந்தியன் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேரு நாங்க 3.5 லட்சம் இதுக்காக என்ட்ரி மாதிரி அவங்க ஏஜென்ட் காசு கட்டி வந்திருக்கோம், அதனால நாங்க இப்போ உடனே எல்லாம் வர முடியாது, அந்த காசையாவது வெளில எடுக்கிற வரைக்கும் நாங்க இங்க வேலை செஞ்சாதான் திருப்பி போய் எங்க ஊர்ல வாழவே முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்கன்னு ஒன்னும் ஐடியா தெரியல. ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இவ்வளவு நேரம் பணம் சம்பாதிக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோமா, இப்போ இந்தியாவில இருக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு எந்தெந்த விஷயத்துக்கு செலவு பண்றாங்க அப்படின்றத மினிஸ்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஒரு 5 ஹைலைட்டான பாயிண்ட் மட்டும் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னன்னா,
ரூரல் இந்தியாவில் இருக்க மக்கள், அதாவது கிராமத்துல இருக்க மக்கள் சிட்டில இருக்கவங்களை விட அதிகமா செலவு பண்றாங்க. எப்படின்னா 2011-12 டைம்ல செலவு பண்ணதுக்கும் 2022-23 செலவு பண்ணதுக்கும் பர்சன்டேஜ் விகிதத்துல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2011-12 ரூரல் இந்தியாவில் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னா 1430 ரூபா. அதே சமயத்துல 2022-23 எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா 3773 ரூபாய். கிட்டத்தட்ட இது டபுள் மடங்கு ஆயிருக்கு இல்ல, கிட்டத்தட்ட 150 மடங்கு கிட்ட ஆயிருக்கு. அடுத்ததான் என்னன்னா, இந்தியாவில் இருக்க மக்கள் ஃபுட்டுல கம்மியா ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2011-12 52.9% அவங்க சம்பாதிக்கிறது ஃபுட்டுக்கு போச்சு. அதே சமயம் 2022-23 பாத்தீங்கன்னா 46.4% தான் ஃபுட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்தியாவில எல்லாம் கம்மியா சாப்பிட்றீங்களான்னா அது கிடையாது. இந்தியாவில இருக்க மக்களுக்கு வருமானம் அதிகமா இருக்கு, அதனால அவங்க ஃபுட்டுல இருந்து அவங்க கம்மியான, அவங்க சம்பளத்துல இருந்து கம்மியான செலவு தான் ஃபுட்டுக்கு ஆகுது. மற்றதான் அவங்க மற்ற செலவு, டூர் போறது, வெளியில வேற இன்வெஸ்ட் பண்றது, சேவ் பண்றது, இப்படி செலவு பண்றாங்கன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்தியாவில பழம், காய்கறி சாப்பிட்றது அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா 2011-12 பல்சஸ், இந்த மில்லட்ஸ் இருக்குல்ல, தானிய வகைகள், இதை நம்ம 20% நம்ம வருமானத்துல வாங்கியிருக்கோம். அதே சமயத்துல நம்ம ஸ்பெண்டிங்ல 10% தான் இப்ப இந்த பொருளுக்கு ஆகுது. மற்ற எல்லாமே மக்கள் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், மீட்டு, புரோட்டீன் சத்து, இந்த மாதிரி செலக்டிவா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஹெல்த்தா அப்படின்னு இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா ரூரல் இந்தியாலையும் சரி, அர்பன் இந்தியாலையும் சரி, எல்லா மக்களுமே இந்த டிவி, ஃப்ரிட்ஜ், காரு, பைக்கு, இந்த பொருள்ல செலவு பண்றது முன்ன விட ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 10 வருஷத்துல நம்ம இது எல்லாம் அதிகமா இருக்குன்னு பாக்குறோம்ல, ஒரு வருஷத்துக்கு 6% இன்ஃபிளேஷன் கணக்கு வச்சுக்கோங்க. 10 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இப்போ 6% இன்ஃபிளேஷன் வச்சுக்கோங்க. அப்போ 10 வருஷம் இந்த ஸ்கேல் விட்டு எடுக்கிறது 10 வருஷத்துல எவ்வளவு 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். எப்படி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, அன்னைக்கு 1 ரூபான்னு ஒரு சாக்லேட் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த சாக்லேட்டோட விலை 1 ரூபா 60 பைசா. அதனால நம்ம அதிகமான சாக்லேட்டுக்கு செலவு பண்றோம்னு அர்த்தம் இல்ல. சாக்லேட்டோட விலை உயர்ந்துருச்சு, அதனால நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்றோம், அவ்வளவுதான் விஷயமே தவிர இவங்க சொல்ற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக் வச்சுலாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அப்போ மீதி இன்னும் 60% 70% இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரூரல் இந்தியால என்ன ஆச்சுன்னா, நம்ம அதிகமா இந்த ஜிபே, போன்பே இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, இதனால நம்ம யூஸ் பண்ற மணி எல்லாமே கணக்குல வருது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவாங்க, ஊர்ல ஒரு வேலைக்கு போவாங்க, ஒரு கூலி வாங்கிட்டு வருவாங்க, அதை அப்படியே அவங்க வெளியில கடையில கொடுத்து செலவு பண்ணுவாங்க. அந்த சம்பளம் எதுவுமே கணக்குல வராது. அதனால மக்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்றதே வெளில தெரியாது. ஆனா இப்ப இந்த வேலைக்கு போனா கூட வர்ற காசை பேங்க்ல போடுறாங்க, அது போன்பே, கூகுள் பேல எல்லா கடையிலையும் செலவு பண்றதுனால எல்லாமே கணக்குல வருது. அதனால மட்டும்தான் இந்த நம்பர் அதிகமா இருக்கே தவிர, மற்றபடி கிராமத்துல இருக்கவங்களும் சரி, சிட்டில இருக்கவங்களும் சரி, ஏழையா இருந்தவங்களுக்கு காசு நிறைய அவங்க ஒன்றும் நிறைய செலவு பண்ணல. ஏன்னா இந்த ரிப்போர்ட்டோட 5வது பாயிண்ட் என்னன்னா இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டி ஏற்கனவே இருந்ததை விட 10 மடங்கு அதிகமா இருக்குன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், பாட்டம் 5%ல இருக்க மக்கள் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, டாப் 5%ல இருக்க மக்கள் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு. இதுல ரூரல் இந்தியால 46 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க 2011-12 டைம்ல. இன்னைக்கு அதுவே டாப் 5% ரூரல் இந்தியாலே இருக்கவங்க எவ்வளவு செலவு பண்றாங்கன்னா 250 ரூபா, அதாவது 5 மடங்கு அதிகம். அதே சமயத்துல அர்பன் இந்தியால 2011-12 பாட்டம் 5ல இருக்கவங்க 67 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அதுவே டாப் 5ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா 700 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம். இதனாலதான் புவர் நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க ரூரல் இந்தியால அப்படின்றதெல்லாம் பொய் கதை. சும்மா இவங்க வெறும் இந்த இன்ஃபிளேஷன் ஆனதையும், அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் அக்கௌண்ட்ல கொண்டு வந்துட்டு அது அக்கௌண்ட்ல நம்ம செலவு பண்ணதை வச்சு மட்டுமே தான் இது சொல்றாங்களே தவிர, மக்களோட வாழ்வாதாரம் ஒன்றும் பெருசா இதால உயரலன்றதான் நான் சொல்ல வரேன். இப்போ இது நம்ம எல்லா நியூஸையும் பார்த்துட்டோம். இதுல உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களை வேற வீடியோல பாக்குறேன். பை பாய்.